ஹாய், இன்றைக்கி பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். பாக்கியாவுக்கு அமிர்தாவோட மாமியார் கால் பண்ணுறாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அமிர்தாவை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பாக்கியா எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, வீட்டில் உள்ளவங்கள்ட்டெல்லாம். அவங்களாம் வேணாம், அமிர்தாவை அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, எனக்கும் அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அமிர்தாட்டையும் போய் சொல்கிறாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அமிர்தா அழுகுறாங்க. வீட்டில் யாரும் போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அமிர்தாட்ட சொல்கிறாங்க. அமிர்தாவும் இல்லைம்மா நான் போகலை, என்னால் ஒரு பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி அமிர்தா சொல்கிறாங்க. திரும்பவும் மறுநாள் காலையிலேயும் அமிர்தாவோட மாமியார் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவையும் அமிர்தாவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, நான் வீட்டில் எல்லாத்தையும் பேசி பார்த்தேன், யாருமே போவேணான்னு சொல்கிறாங்க, எனக்குமே அனுப்புறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அமிர்தா மாமியார் சொல்கிறாங்க, ப்ளீஸ்மா வீட்டில் பேசிப்பார், எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வா, நீ வரும்போது கணேஷ் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எப்படியாவது அழைச்சிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் கணேஷ் வீட்டை காட்டுறாங்க. கணேஷ் அம்மாவையும் அப்பாவையும் மிரட்டி தான் அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அமிர்தாவை இங்கே வர வைக்கிறாரு. அமிர்தா சொல்கிறாங்க, அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காரு, கணேஷ் இல்லாதப்போ அப்பா தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார், என்னை படிக்கையெல்லாம் வச்சாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அமிர்தா எழில் கேட்குறாங்க, உனக்கு போகணுன்னா சொல்லு, நான் வேணால் வீட்டில் எல்லாத்தையும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த ப்ரொமோ முடியுது. அமிர்தா அங்கே போகாமல் இருக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.